உனக்கு ஏறுதா? எனக்கு ஏறுது ப்ரோ. நான் காலேஜ் படிக்கிறேன், லேப்டாப் கொடுத்துருக்கேன், பெனிஃபிட்டா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் பண்றாங்க? இப்ப ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்தனால நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் தராங்க. காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படி இந்த லேப்டாப் கொடுத்த அந்த லேப்டாப் இல்ல, லேப்டாப் நானும் வாங்கிருக்கேன் ப்ரோ. லேப்டாப் வந்து எனக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுச்சு. அந்த சமயத்துல லேப்டாப் கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்க. இது ஃப்ரீனாலும் சொல்ல வரல, கிடைக்கிறவங்களுக்கு அது ஈஸியா கிடைக்கிறவங்களுக்கு அது அதை பத்தி அந்த ஃப்ரீயை பத்தி தெரியாது. முடியாதவங்களுக்கு தான் தெரியாது இது என்னன்னு. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். இல்ல இதனால நிறைய வந்துட்டு மேல் தட்டுல அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஊழல் அதிகமாயிடுச்சு, நிறைய வந்துட்டு லஞ்சம். யார் வந்தாதான் ப்ரோ ஊழல் இல்லாம இருக்கு. யார் வந்தாலும் ஊழல் இருக்கும். ஊழல் எல்லாம் தடுக்க அவங்கவுங்க தனிப்பட்ட தனிநபர் திருந்தணும் ஊழல் தடுக்கிறதுக்கு. யார் வந்தாலும் ஊழல் இருக்கும்.